ஒரு சட்னி செய்வோமா? உடச்ச கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய் இது புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சட்னி இப்படி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு, அதோட சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இப்படி பொன்னிறமாக வறுத்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சுட சுட இட்லியில் இந்த சட்னியை இப்படி நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிடணும். அப்படியே புட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் இட்லி. இந்த மாதிரி ஒரு தடவை இட்லி சட்னி செஞ்சு பாருங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க.